இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மளோடு இடைபடுவாராக. தேவன் என்றென்றைக்கும் உயர்ந்தவர். அவர் வானாதி வானங்களுக்கும் அவர் பூமிக்கும் சமுத்திரங்களுக்கும் அவரே தேவனானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஹாராமாகாரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி செயல்படுகிற எல்லா செவிட்டின் ஆவிகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பாக இந்த சேனல் வழியாக பார்க்கிற யாவரையும் ஆவியானவர் நீர் தொடுவீராக. அவர்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குவீராக. அவர்களுடைய சூழ்நிலைகள் மாறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவருடைய கரத்திலே இந்த சேனல் வழியாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் முகமுகமாய் தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நான் விளக்கை கொளுத்தினேன், விளக்கை கொளுத்தின விளக்கை ஏன் நீ அணைத்தாய்? ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் விளக்கை கொளுத்தி அவன் மரக்கால்களுக்கு கீழ் வைக்காமல் அவன் விளக்க தண்டின் மேல் வைப்பான். ஆண்டவர் அவர் கொளுத்துகிற தேவன். ஒரு விளக்க கொளுத்தணும்னா என்ன வேணும்? ஒண்ணு கரண்ட் வேணும், லைட் போட. அந்த காலத்துல விளக்க கொளுத்தணும்னா சீமெண்ணை ஊத்தி என்ன செய்வாங்க? திரியில பத்த வைப்பாங்க. அது பற்றி எரியும். அந்த வீடு முழுவதும் என்ன செய்வாங்க? அது வெளிச்சம் கொடுக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் கொளுத்தினார். எதுக்கு கொளுத்தினார்னா, இந்த உலகம் முழுவதையும் தம்முடைய பிள்ளைகள் அக்னியாக பிரகாசிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் தம்முடைய அக்னினாலே கொளுத்தினார். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து என்னவா அக்கினி நான் போட வந்தேன், அது பற்றிய எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு தம்முடைய வாயிலே சொல்லுகிறார். இயேசுடைய இருதயம் என்னவென்றால், அது பற்றி எரிய வேண்டும். ஒரு ஊழியன் பற்றி எரிய வேண்டும். ஒரு விசுவாசி பற்றி எரிய வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோக அக்கினியினால் பற்றி எரிய வேண்டும். அதனாலதான் நம் ஒரு விளக்கை பரிசுத்த ஆவியினால் அவர் கொளுத்தினார். பரிசுத்த ஆவியினால் நம்மை அவர் பற்றி எரிய செய்தார். அதனாலதான் யோவான் சொல்லுகிறார், நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிடம் வல்லமை உள்ளவர், அவருடைய பாதரட்சங்களை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஒரு மனிதனை கொளுத்தி உலகம் முழுவதும் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்புகிறார். சார்லஸ் பர்ஜன் என்ற ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், 70 ஆண்டுகள் நான் பிரசங்கிப்பதை விட, ஊழியத்தை செய்வதை விட, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு 7 வார்த்தைகளை சொல்லுவதே அது மேலானது என்று சார்லஸ் பர்ஜன் என்ற ஒரு ஊழியன் சொல்லுகிறார். தேவாதி தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளை அக்னியாக எழும்ப வேண்டும். இந்த உலகத்துல அந்நிய அக்கினி அது தீவிரமாக பரம்புகிறது. அந்நிய அக்கினி தீவிரமாக வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் இழுத்து கொண்டு போகிறது. பாவ அக்கினிக்கு, நரக அக்கினிக்கு இதோ பிசாசின் அக்கினி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது.
அதனால்தான் நேபுகாத் நேச்சர் 7 மடங்காக சூளை சூடேற்றினான், அக்னியை 7 மடங்காக ஏற்றினான். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 3 பேரும் அந்த 7 மடங்கு அக்னியை அவர்கள் பார்க்கவில்லை. நல்லா கேட்டுக்காங்க, பிசாசினிடத்துல 7 மடங்கு அக்னி தான் இருக்கு. வேதத்துல ஏன் திரும்ப 7 மடங்குன்னு சொல்லி எழுதி வச்சாருன்னா, பூர்ண அக்னி பிசாசு முழுவதும் இந்த உலகத்தில் செயல்பட்டாலும், ஏனென்றால் பூரணம், பிசாசு பூர்ணமான தன்னுடைய வல்லமையெல்லாம் இந்த உலகத்தில் செயல்படுத்தினாலும் ஆண்டவரிடத்திலே 7 மடங்கு அக்னி இல்லை. அவர் 7000 கோடி அக்னியை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அக்னி நேபுகாத் நேச்சருடைய அக்னியை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடும். பரலோக அக்னி அது 70 கோடி 70 கோடான கோடி அக்னினால் நிரப்பப்பட்டது. அதனால் நம்ம இன்னைக்கு எல்லாம் என்ன தெரியுமா பார்த்துட்டு இருக்கிறோம்? நேபுகாத் நேச்சருடைய 7 மடங்கு அக்னி தான் நம்ம பார்க்கிறோம். பிசாசுடைய அக்னி தான் இன்னைக்கு பேசுகிற ஊழியர்கள் அநேகம். தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுடைய அக்னியை விவரித்து, பிசாசுடைய செயல்பாடுகளை அது விளக்குறை கொடுத்து ஜனங்கள் மத்தியில பிசாசுடைய சூட்டை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகம். ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்றால், பிசாசுடைய அக்னி பற்றி பேசுவதை நீ நிறுத்து. பரலோக அக்னி அது 7000 கோடி சுமந்து கொண்டிருக்கிற அக்னி. பிசாசிடத்தில் இருக்கிற அக்னி 7 மடங்கு அக்னி தான். ஆண்டவரிடத்தில் இருக்கிற அக்னி 7000 கோடி அக்னி. அதனாலதான் பார்வோன் வீட்டில மோசே வாழ்ந்தான். எதுக்கு தெரியுமா? பார்வோனுக்கே தெரியாம என்ன செஞ்சாரு? ஆண்டவர் மோசேயை வளர்க்கிறார். அந்த மோசே தான் அந்த எகிப்தில் இருக்கிற அத்தனை பேத்தையும் வெளியில கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமா, மெர்தெக்காய்க்காக தூக்கு கயிறை செய்து கொண்டிருந்தான். ஆனால் யார் செய்தானோ அவனே அந்த தூக்கு மேடைக்கு ஏறிவிட்டான். அதான் பரலோக அக்னி. பரலோக அக்னிக்கு முன்பாக எந்த பிசாசுடைய அக்னி நிற்க முடியாது. எந்த பிசாசுடைய வல்லமையும் பரலோக அக்னிக்கு முன்பாக நிற்க முடியாது. நான் சின்ன வயசுல பிசாசு பத்தி நான் நினைக்க கூட மாட்டேன். பிசாசு ஒரு ஆளே கிடையாது. பிசாசுடைய தந்திரம், அவன் தந்திரம் ஆதாம் ஏவாளு கிட்ட பழிச்சது. ஏன்னா நம்ம கிட்ட பழிக்காது. காரணம் என்னதுன்னா, நம் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வந்ததுனால பிசாசுடைய தந்திரம் அது வேலை செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் 7 மடங்கு அக்னி நீ பார்க்காத, நான் 7000 கோடி அக்னி, பரலோக அக்னி வச்சிருக்கிறேன். பிசாசுடைய எல்லா அக்னியஸ்திரங்களையும் அவிழ்க்கத்தக்கதான அக்னி என்னிடத்தில் உண்டு என்று இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். நான் பூமியில அக்னியை நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் மோசேயை தேவன் ஓரேப் என்ற வனாந்தரத்திலே மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். சொல்லும் பார்க்கலாம். மோசே ஓரேப் என்ற வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகள் எதுக்கு மேய்ச்சிட்டு இருக்கிற அப்படின்னா, அது நல்ல திடகாரத்தமா வளர்ந்து அது வித்து அது பாலை குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய கற்பனையோட மோசே ஆடுகள் மேய்த்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நாம் எல்லாருமே ஆடுகள் மேய்க்கத்தான் இன்னைக்கு நம்ம ஆசைப்படுறோம். ஆடுகள் மேய்க்கவும், ஆடுகளுக்கு உபதேசிக்கவும், ஆடுகளுக்கு பிரசங்கிக்கவும், ஆடுகளுக்கு டீச்சிங் பண்ணவும், ஆடுகளை வழி நடத்துவோம் தான் இன்றைக்கு நாம் பிரயாசம் படுகிறோம். நல்லதுதான், நல்லதுதான், நல்லதுதான். தேவனும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பிரசங்கம் செய்வதற்கு இன்னைக்கு பஞ்சமில்லை தேசத்திலே.
பிரசங்கம் பண்ணுவதற்கு இன்றைக்கு ஏராளமான ஊழியர்கள் அதிகம், அநேக சபைகள் அதிகம். பிரசங்க மேடை ஏறுவதற்கு இன்றைக்கு தயங்காமல் ஏறுவதற்கு கூட்டங்கள் அதிகம். ஆனால் மோசே ஆடுகள் மேய்த்து கொண்டே இருந்தான். ஆண்டவர் அக்னியிலே வனாந்தரத்திலே தோன்றினார். அது என்ன ஆச்சரியமான அக்னி என்று முன்பாக போய் நின்றான். மோசே தேவனுடைய அக்னிக்கு முன்பாக போய் நிற்கிறான். அக்னி ஜுவாலை தப்பி எரிகிறது. அக்னி பிளம்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. அக்னிக்கு முன்பாக மோசே போய் நிற்கிறான். அக்னியிலிருந்து தேவனுடைய உத்தரவு வருகிறது. நீ போய் என் ஜனங்களை நீ விடுவி என்று உத்தரவு வருகிறது. நல்லா கவனமா கேளுங்க. பரலோக தேவனுடைய அக்னிக்கு முன்பாக நிற்கிற ஊழியர்கள் தான் ஆண்டவர் இன்றைக்கு தேடுகிறார். பரலோக தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் பூமியிலே தேடிக்கொண்டிருக்கிறார். பரலோக அக்னிக்கு முன்பாக நின்று இதோ பரலோக அக்னியை தரிசிக்கிற ஒரு ஊழியனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதை மறந்துவிட்டு அதை செய்வது நிறுத்திவிட்டு இன்றைக்கு ஆடுகளுக்கு பின்பாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆடுகளுக்கு பின்பாக நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறதுனாலதான் பரலோக அக்கினி நம் வாழ்க்கையில செயல்பட முடியவில்லை. பிரசங்கம் பண்ணுவதற்கு, கன்வென்ஸ் மீட்டிங் நடத்துவதற்கு, பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துவதற்கு இன்றைக்கு ஆர்வம் காட்டுகிற ஜனங்கள் அதிகம். பரலோக அக்கினிக்கு முன்பாக நிற்கிற மனிதன் எங்கே? பரலோக தேவாதி தேவனுடைய அக்கினிக்கு முன்பாக நிற்கிற ஊழியன் எங்கே? ஐயா, ஒரு ஊழியன் சொல்லுகிறார், அவியாத அக்கினியை, நரக அக்கினியை மூட வேண்டும் என்றால் பரலோக அக்கினினால் நிரப்பப்பட்ட ஊழியன் எழும்பியாக வேண்டும் என்று. பரலோக அக்கினி இல்லாமல் நீ எத்தனை பிரசங்கம் பண்ணினாலும் அது வேஸ்ட். பரலோக அக்கினி இல்லாமல் நீ உன் குடும்பத்தை நடத்துவாய் என்றால் அது வேஸ்ட். பரலோக அக்கினி இல்லாமல் நீ ஒரு பிரசங்கியாளராய், ஒரு போதகராய், ஒரு அப்போஸ்தலனாய், ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு மேய்ப்பனாய், ஒரு சுவிசேஷகனாய், ஒரு போதகனாய் நீ இருப்பாயானால் நீ வேஸ்ட். ஆவியானவர் ஒரு மோசேயை ஆடுகளுக்கு பின்பாக வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருந்த அந்த மோசேயை அக்னிக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். எதுக்கு தெரியுமா நிறுத்தினாரு? பார்வோன் கிட்ட அடிமையில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க மோசே அக்னியில் வந்து சந்திக்கிறார். உன்னையும் ஆண்டவர் இந்த நேரத்திலே, உங்களையும் என்னையும் பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நேரத்திலே இந்த உலகம் இதோ பாவத்திலும் அக்கிரமத்திலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் நோவா காலத்தை விட 1000 மடங்கு பெருகிவிட்டது. சோதேன் குமேரா பட்டணத்தை விட 1000 மடங்கு பாவம் பெருகிவிட்டது. இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்க வேண்டும் என்றால் ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய பிள்ளை தினந்தோறும் மணி கணக்காக பரிசுத்த ஆவியானவருடைய அக்னிக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். நின்றே ஆக வேண்டும். வேதத்தில் நீங்க படிச்சா தெரியும் உங்களுக்கு. அக்கினி இறங்கி வந்த உடனே அதெல்லாம் பச்சித்து சுட்டரித்து போட்ட உடனே முழு தேசமும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தது. நீங்கள் வேதத்தை நீங்கள் படித்திருக்கலாம். அக்கினியிலே அவர் உத்தரவு அருளும் பொழுது அன்றைக்கு யாராக இருந்தாலும் முழங்கால் முடங்கித்தான் ஆக வேண்டும். பார்வோனுடைய இருதயம் கடினமான இருதயம். அவனுடைய நாடு முழுவதும் அது விக்கிரகங்களால் நிறைந்த நாடு. பாவத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு பாவத்துக்கு தண்ணீர் போல குடிக்கிற ஒரு நாடு பார்வோனுடைய நாடு.
அந்த நாட்டுக்கு ஒரு தேவ மனிதன், சாதாரணமான மோசே அங்கு இருக்கிற வரைக்கும் எகிப்திலே ஒரு காரியத்தையும் ஆண்டவருக்காக செய்ய முடியவில்லை. அவன் ஓரேப் என்ற வனாந்தரத்தில் அந்த முட்செடியிலே தேவ அக்னியை முகமுகமாய் சந்தித்த பொழுது, பரலோக அக்னியை அவன் பெற்றுக் கொண்ட பொழுதுதான் இதோ பார்வோனுடைய அக்னிக்கு சவால் விட்டான். பார்வோனுடைய பலத்த கையில் இருந்து அநேக லட்சாதி லட்ச ஜனங்களை விடுவிக்க முடிந்தது. அதுக்கு காரணம் என்ன? மோசே பார்த்த அக்னிதான். இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவனுக்காக நீங்கள் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் ஆடுகள் மேய்ப்பதை நிறுத்திவிட்டு தேவாதி தேவனுடைய மகிமைக்கு முன்பாக போய் நில்லுங்கள். ஒரு அறையிலே மணிக்கணக்காக தேவ பிரசவத்தில் நிரம்புங்கள். பரலோக அக்னிக்கு முன்பாக நின்று பல மணி நேரம் நின்று அவர் சத்தத்தை கேட்டு நீங்கள் வெளியிலே வருவீர்கள் என்றால், 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கின மோசே, நீங்கள் இந்த பாவப்பட்ட உலகத்தில் அநேக வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் விடுதலை ஆக்குவது மிக 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 உறுதியான நிச்சயம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், விளக்கை கொளுத்தி மரக்கால்களுக்கு வைக்காமல் அவன் விளக்க தண்டிலே அவன் வைப்பான். ஆண்டவர் உன்னை பரிசுத்த ஆவியினால் கொளுத்த விரும்புகிறார். சிம்சோன் 300 நரிகளை பிடித்து வாளிலே கட்டி நெருப்பை வைத்து அனுப்பும் பொழுது இதோ பெலிஸ்தருடைய சத்ருவின் வல்லமை எல்லாம் முட்டை தெரிந்தது என்று, அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சிந்தனையை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் கொளுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி உங்கள் கண்களுக்குள் அவர் கொளுத்த விரும்புகிறார். உங்க உணர்வுக்குள், உங்கள் காதுக்குள், உங்களுடைய உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அக்கினியினால் கொளுத்த விரும்புகிறார். அவர் கொளுத்த விரும்புறது மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு உங்களை பிரகாசிக்க அவர் வைக்க விரும்புகிறார். அதனால் இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எதுவா இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நான் நிற்பதற்கு இன்றைக்கே நான் ஆயத்தமாகிறேன் என்று சொல்லி இன்றைக்கே நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிப்போமா? கண்களை மூடி. மாரோ ஷாகாலா மாட்டாலா மாரோ சேகரே மாட்டாலோ மாலோ ஷாபாராதானாமா காரா. பரிசுத்த ஆவியானவரே, இது கேட்ட அத்தனை ஊழியர்களும் இதோ தேவ பிள்ளைகளையும் தேவ அக்கினி பிடிப்பதாக, பரலோக அக்கினி கம்மி பிடிப்பதாக, பரலோக பிரசனம் பிடிப்பதாக, கண்கள் சிந்தனைகள் உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரைக்கும் அந்த முச்செடி அக்னியினால் நிரப்பப்பட்டது போல உங்களுடைய பிள்ளைகள் அக்னியினால் நிரப்பப்படுவார்களாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். அவர்களை ஆட்டி படைக்கிற அல்ல அந்நிய அக்னிகள், ஆபாச அக்னிகள், பிசாசின் அக்னிகள், அந்தகார வல்லமையின் அக்னிகளை இப்பொழுதே நான் உடைத்தெறிகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இதோ விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பேதுரு கொர்நேலி வீட்டிலே பிரசங்கித்த பொழுது கொர்நேலி வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து விழுந்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இப்பொழுதே விழுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு நம்மை அனைவரையும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.